நான் சொல்கிறேன்னு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் தயவுசெய்து எழுதுங்க. பயப்படாதீங்க எக்ஸாமுக்கு. எக்ஸாம் நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் பாடம் படிச்சிங்களோ அதே இடத்துல உங்கள் நண்பர்களோட தான் நீங்கள் உட்காந்து எழுத போகிறீங்க. புது இடம்லாம் கிடையாது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு அட்டம்ப்டே எடுக்காமல் இருக்காதீங்க. அது மிகப்பெரிய அது ஒரு தவறாக போயிடும் உங்களுடைய வாழ்க்கையில். அந்த வாய்ப்புன்னு பண்ணும்போது எழுதுங்க. அதில் தேர்ச்சி பெறுறோமா, மார்க் குறையுதா, தேர்ச்சி பெறவில்லையா, நீங்கள் அட்டன் பண்ணாதானே தெரியும் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இல்லைன்னு. அப்படி நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறதுக்குள்ள உங்களை உடனடியாக எங்களோட டீச்சர்ஸ் வந்து அந்த அட்ரஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பெற்றவங்க தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு படிப்போட அவசியத்தை எடுத்து சொல்லி இந்த 10,040 இப்போ கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 பேர் வந்து ஆப்சன்டீஸ் இருந்தாங்க. இன்றைக்கி அது 10,000 குறைஞ்சிருக்கோம் நம்ம. ஆனால் குறைஞ்சிருக்கோம் என்பது பெருமை கிடையாது. 10,000 பேர் வரலைங்கிறது எங்களுக்கு வந்து வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த பிள்ளைகளை தயவுசெய்து படிப்போட அவசியத்தை சொல்லி இது எழுதுங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் உங்களுக்குமானது தான். யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறவில்லையோ அவர்களுக்காக மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் வராமல் இருந்த ஆப்சன்டீஸ் இருக்கீங்களோ உங்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் சொல்கிறோம். தயவுசெய்து நாங்கள் சொல்லுகின்ற டேட்ஸை நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர் மூலமாக அதை தெரிந்து கொண்டு உடனடியாக நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இல்லை, இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 410 புது இதுக்கு தேர்வு மையம் நம்ம உருவாக்கியிருக்கோம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கே தூரமாக போக வேண்டியதாக இருந்துச்சு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் கொடுக்கறது பிரச்சனை. தேர்வு மையம் கொடுப்பதற்கு சில விதிகள் இருக்குது. அங்கே இருக்கின்ற ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்குது. அங்கே அதுக்கு தந்தாப்புல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, அங்கே வந்துட்டு போகிற தேர்வாளர்கள் அதுக்காக வரக்கூடிய சூப்பர்விஷன்ஸ்க்கு வந்துட்டு போகிற அளவுக்கு அந்த ஆக்சஸ் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து சில விதிகள் மூலியமாக தான் கொடுக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 10th தேர்வு மையமாக இருந்தாலும் சரி, 12th தேர்வு மையமாக இருந்தால் 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 410 தேர்வு மையங்களை நாங்கள் புதுசாக உருவாக்கியிருக்கோம். இனி வருங்காலத்தில் அதெல்லாம் ஒரு ரீசனாக யாராச்சும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நீங்கள் இப்படி இந்த விதிகளை ஸ்ட்ரிக்டாக நான் தான் ஃபாலோ பண்ணல, அப்போ நான் இப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக வருவேன்னா அதையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆமாம், இது வந்து தமிழ் என்று வரும்பொழுது ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுகின்ற அளவிற்கான அந்த தமிழை நம்ம சொல்லித்தர வேண்டும். ஏன்னா தமிழை பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க யாரும் பயந்துடக்கூடாது. தமிழ் இது நம்ம தமிழ் பாடம் அந்த ப்ரைடோட படிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதனால தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை, தமிழில் தன்னோட பிள்ளைங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுக்காக தகுந்தார்கள் போல் அதை நாங்கள் வடிவமைச்சிட்டு அதை பல்வேறு தமிழ் ஆசிரியர்களும் வந்து அது உள்ளபடியே அது வரவேற்றிருக்கிறார்கள். இது ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி, மாணவ செல்வங்களுக்கும் இது நல்ல விதத்தில் அது பயன்படும் என்ற விதத்தில் அதை நாங்கள் செஞ்சுருக்கோம். தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா நம்மளுடைய கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அரசு பள்ளிகளும் இருக்கின்றது. கண்டிப்பாக அது சார்ந்து, ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பழக்கவழக்கங்கள் இருக்குது. பட் இங்கே நாங்கள் வந்து 34th பிளேஸ் வந்து அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இதில் அதிகப்படியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று எங்களோட சிஓஸ் லெவலில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சிருக்குது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்கு மட்டுமில்லை, எங்கள் துறை சார்ந்திருக்கிற அதிகாரிகளுக்கு இது சார்ந்து அடுத்தது நாங்கள் மீட்டிங் வைக்க போகிறோம். நாங்கள் அதில் என்ன தான் வாட் ஆர் த ப்ளஸ் அண்ட் மைனஸ், என்ன நடந்திருக்குது, எதனால் இதெல்லாம் குறைந்திருக்குது என்கின்ற விதத்தில் இது வந்து எங்களோட சிஓஸ், எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் இதை அக்யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்தணும். அவங்களும் மனுஷங்க தான், அவங்களே ஊக்கப்படுத்தணும். அவங்க போடுற சில எஃபர்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும்போது அவங்களும் தோண்டிவிடக்கூடாது என்பதற்கு அவர்களையும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் தான் கண்டிப்பாக அந்த வருகின்ற மீட்டிங்ஸ் கண்டிப்பாக அமையும். அந்த விதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தலைநகரம் வந்து அடுத்த கல்வியாண்டில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.